சென்னை கொரட்டூரிலிருந்து பாடி வரை செல்லக்கூடிய பிரதான சாலையில் 5 அடி ஆழத்திற்கு பள்ளம் ஏற்பட்டுள்ளதால் போக்குவரத்து பாதிக்கப்பட்டுள்ளது. இதுகுறித்த கூடுதல் விவரங்களை நமது செய்தியாளர் ஸ்ரீனிவாசன் வழங்க கேட்கலாம். ஸ்ரீனிவாசன், இந்த திடீரென ஏற்பட்ட பள்ளத்திற்கு காரணம் என்ன? அதை சரி செய்வதற்கு என்ன மாதிரியான ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கின்றன? இதனால் போக்குவரத்து எந்த அளவுக்கு பாதிப்பு ஏற்பட்டிருக்கின்றது, சொல்லுங்கள். ஸ்ரீனிவாசன் இணைகிறார். ஸ்ரீனிவாசன், கொரட்டூரிலிருந்து பாடி வரை செல்லக்கூடிய அந்த பிரதான சாலையில் 5 அடி ஆழத்திற்கு பள்ளம் ஏற்பட்டுள்ளதால் எந்த அளவுக்கு வாகன ஓட்டிகள் சிரமத்தை சந்திக்கிறார்கள்? இதை சீரமைக்க தற்பொழுது என்ன ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கின்றன? ஏன் அந்த பள்ளம் ஏற்பட்டது? நாம் பார்க்கக்கூடிய இந்த பள்ளமானது சென்னை கொரட்டூரிலிருந்து பாடி மேம்பாலம் வரை செல்லக்கூடிய கொரட்டூர் நிழற்சாலை. இந்த சாலையில் திடீரென்று சுமார் 5 அடிக்கு மேல் பள்ளம் விழுந்துள்ளது. இந்த பள்ளத்தின் பாதிப்பானது சுமார் 10 அடி வரை அதிகரிக்கக்கூடிய வகையில் சொல்லப்படுகிறது. திடீரென்று ஏற்பட்ட பள்ளத்தால் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டிருக்கிறது. தகவல் அறிந்து சம்பவம் விரைந்து வந்த போக்குவரத்து போலீசார் அந்த பள்ளம் இருந்த இடத்தை சுற்றி தடுப்புகள் அமைத்து போக்குவரத்தை சரி செய்து வருகின்றனர். மறுபடிய ஒருவழிப்பாதையை இருவழிப்பாதையாக மாற்றி வாகனம் செல்வதற்கு அனுமதித்துள்ளனர். தொடர்ந்து இந்த அம்பத்தூர் பகுதியில் பல்வேறு சாலைகள் அடிக்கடி பள்ளங்கள் விழுவதால் போக்குவரத்து பாதிப்பு அதிகமாக கூறுகிறது. குறிப்பாக கருக்கு மேம்பால பகுதியில் சுமார் இதுவரை 6 முறை இந்த பள்ளமானது விழுந்திருக்கிறது. மோகன், இந்த சாலையெல்லாம் சீரமைத்து தரமான சாலை அமைக்க வேண்டும் என வாகன ஓட்டிகள் தமிழக அரசு கோரிக்கை வைத்தனர். குறிப்பாக நாம் பார்க்கக்கூடிய இந்த பள்ளமானது ஆவின் பால் பண்ணையிலிருந்து தினசரி பால்களை ஏற்றிக்கொண்டு சென்னையின் முக்கிய பகுதிகளுக்கு பால் விநியோகம் செய்யக்கூடிய வாகனம் செல்லக்கூடிய சாலை என்பது குறிப்பிடத்தக்கது. மோகன்ராஜ். ஸ்ரீனிவாசன், திடீரென 5 அடி ஆழத்திற்கு பள்ளம் ஏற்பட்டிருக்கு அப்படின்னா அந்த இடத்துல ஏதாவது பாதாள சாக்கடை பணிகள் ஏற்கனவே நடைபெற்றதா, இல்ல மெட்ரோ ரயில் பணிகளா, என்ன காரணமா சொல்லப்படுது? குறிப்பாக இந்த சென்னையில் அம்பத்தூரில் பல்வேறு சாலைகள் பள்ளம் விழுவதற்கு முக்கிய காரணமாக இருப்பது மெட்ரோ குடிநீர் குழாய் செல்லக்கூடிய இடத்துதான் இந்த பள்ளம் விழுகிறது. அடிக்கடி இந்த பள்ளம் விழுவதால் மெட்ரோ குடிநீர் பைப்புகள் தரமானது அமைக்கப்படாததால் அதிவிரைவில் அந்த பைப்புகள் பழுதடைந்து இந்த பள்ளம் கனரக வாகனம் செல்லும் பொழுது அந்த பள்ளம் விழுவதற்கு முக்கிய காரணமாக அமைகிறது. நாம் பார்க்கக்கூடிய இந்த பள்ளத்தின் அருகில் மெட்ரோ குடிநீர் குழாய் செல்லக்கூடிய இடம் என சொல்லப்படுகிறது. மோகன், விவரங்களை முழுமையாக வழங்கியதற்காகவும் இது தொடர்பான காட்சிகளையும் வழங்கியதற்காகவும் நன்றி ஸ்ரீனிவாசன்.